Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த பட்டர்ஃப்ளை தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். So let's get started. First நான் அதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளையை பேப்பர்ல வரைஞ்சிருக்கேன். நீங்க ட்ரேஸ் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் லேமினேஷன் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்க OHP ஷீட் கூட எடுத்துக்கலாம். அந்த ஷீட்டை வந்து நம்ம வரைஞ்சி வச்ச பட்டர்ஃப்ளை மேல நான் ஊட்டுறேன். அதுக்கு செலோ டேப் யூஸ் பண்ணிட்டு இந்த சைடில் மட்டும் அட்டாச் பண்றேன். ஸோ தட் இந்த ஷீட் வந்து நம்மளுக்கு பறக்காது. அதுக்கு தான் நான் அப்படி பண்றேன். ஒட்டினதுக்கப்புறம் நான் கேமலோட கிளாஸ் கலர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் கலரில் லைனர்னு ஒன்று வரும். அந்த லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டர்ஃப்ளையோட பார்டரை நான் கம்ப்ளீட்டாக இந்த லேமினேஷன் ஷீட்டில் வரைகிறேன். அவுட்லைன் ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் நான் எல்லோ கலர் எடுத்து இந்த பட்டர்ஃப்ளையோட உள்ளேயெல்லாம் கலர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரெட் கலர் யூஸ் பண்ணிட்டு நான் இதோட பட்டர்ஃப்ளையோட பார்டர் எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பட்டர்ஃப்ளையோட பாடி இருக்கு இல்லையா, அதுக்கு நான் அக்ரலிக்கோட பிளாக் கலர் எடுத்து அதையுமே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பட்டர்ஃப்ளை ஃபுல்லுமே பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஒட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த டேப்பு, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன்.
ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை மட்டுமே தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் சிசரை வச்சு இந்த பட்டர்ஃப்ளை மட்டுமே இந்த ஷீட்ல இருந்து கட் பண்ணி எடுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஒரு கார்போர்ட் பீஸ் எடுத்து இந்த பட்டர்ஃப்ளையை வச்சு அதுக்கு பின்னாடி ஒரு பார்டர் மாதிரி வரைகிறேன். வரைஞ்சதுக்கு அப்புறம் அதையும் நான் கட் பண்ணி எடுத்துறேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உள்ள ஒரு பார்டர் கூட இந்த பட்டர்ஃப்ளைக்கு நம்ம கார்போர்டில் கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒரு பார்டர் லைன் கூட வரைஞ்சிக்கிறேன். அதை வரைஞ்சிட்டு நான் அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். கார்போர்டில் இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சி 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் நான் க்ளூ வச்சு ஒட்டுறேன். இப்போ நம்ம கார்போர்டில் கட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் பிளாக் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணுறேன். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த பார்டர் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதில் ஃபுல்லுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை நான் பட்டர்ஃப்ளையோட பின்னாடி ஒட்டுறேன். இது ஏன் இப்படி பண்ணுறோன்னா, இப்படி நம்ம பண்ணோன்னா பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு தான் அப்படி பண்ணுறது. ஏன்னா இது லேமினேஷன் ஷீட் தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பார்டரில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கார்போர்ட் பீஸை கட் பண்ணுறோம். அது கட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த பட்டர்ஃப்ளையை மடக்கிறேன். ஸோ தட் நம்ம பெயிண்ட் பண்ண சைடு வந்து உள்ளே இருக்கும், வெளியில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணாத சைடு இருக்கு இல்லையா, அது இருக்கும். அந்த பெயிண்ட் பண்ணாத வெளியில் சைடு இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம ஒரு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் சென்ட்ரலில் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் கார்போர்ட் எடுத்துக்கிறேன். அதை ரெண்டுமே அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ண சைடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த 2 விங்குமே ஒட்டுற மாதிரி பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு பட்டர்ஃப்ளையோட விங்கு வந்து மடங்கின ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தான் இப்படி பண்ணுறோம். நெக்ஸ்ட் நான் ஒரு தெர்மோகால் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே கிளேயை வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த தெர்மோகாலை ஃபுல்லுமே கவர் பண்ணுறேன். அதுக்கு சைட்லையா ஒரு ஹோல் கூட நான் போடுறேன். போட்டுட்டு இந்த ஃபுல் கிளேயுமே நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துறேன். அதுக்கப்புறம் நான் ஸ்பாஞ்சில் ஒரு கோல்டு கலர் எடுத்து அதையுமே இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் கோல்டாக ஒரு ஷைனிங் எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சிருந்த பட்டர்ஃப்ளையை இந்த தெர்மோகால் மேலே ஒட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஹோல் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்டிக்கை வச்சு, ஸோ தட் ஒரு கொஞ்சம் கூட சப்போர்ட்டுக்காக பண்ணுறேன், ஒரு ஸ்டிக்கை வச்சு அதையுமே இந்த பட்டர்ஃப்ளையில் அட்டாச் ஆகுற மாதிரி அந்த ஸ்டிக்கை வச்சு நான் ஒட்டிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அது ஆப்ஷனல் தான், அது கொஞ்சம் கூட சப்போர்ட்டாக நிற்கிறது.
நெக்ஸ்ட் நான் இங்கே நம்ம ஸ்டிக் வச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் பிளாக் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணிக்கிறேன். பட்டர்ஃப்ளை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபைனலாக இதில் இந்த லெட் லைட் கூட அட்டாச் பண்ணுறேன். ஸோ தட் இதுலேருந்து லைட் வரும்போது இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் மிருதுலா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.